லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்போ நீ உன் மாமியார் வீட்ல தனியா இருக்க. திருமாறனும் மாமியார் வீட்ல தனியா வாழ்றான். எப்படி என் பிளான்? ஒரு வாழ்க்கையை அழிச்சிட்டு நாசம் பண்ணிட்டு எப்படி உன்னால சந்தோஷமா இருக்க முடியுது? எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுல உனக்கு அப்படி என்ன ஆனந்தம்? எங்களை பிரிச்சதுனால உங்களுக்கு என்ன லாபம்? நான் இங்க அழுதுட்டு கிடந்தா நீ மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துருவியா? செத்துட்டேன்னு வேஷம் போட்ட, இனிமே அதை எப்படி கலைப்ப? கலைக்கிற வேஷத்தை நீ போட்டிருக்க. ஆபாசச்ச குரங்கு கதையா எங்களை பிரிக்க போய் இப்ப நீ சிக்கிக்கிட்ட. இனிமே நீ வெளியே வர முடியாது, யாரையுமே பார்க்க முடியாது. இங்க பாரு, நீ நடிகை அவனோட கனவு காலி. மொத்தத்துல உன்னோட முகம் போனதுதான். அதுக்குதான் நாங்க வேற பிளான் பண்ணியாச்சு. புது முகத்தோட புது வாழ்க்கையோட நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறோம். ஆதிரா, நீ தான் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் நகைங்கெல்லாம் கொடுத்துருக்கியே, எங்களுக்கு அது போதும். நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா சுத்த போறோம். அது கனவுலயும் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன். சாரு உயிரோடு இருக்கிறதா இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இப்பவே போறேன், போலீஸ் கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பி என் புருஷனை வெளியே கொண்டு வரேன். உன்னை பொறி வச்சு புடிச்சதே உன்னை கொல்றதுக்கு தான். உயிரோட இருந்தா எங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே தான் இருப்பேன். இப்பவே காலி பண்றோம். சாரு, இன்னையோட நமக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. சாரு, ஆதிரா, உன் கதை இன்னையோட முடிய போகுது. என்னையா கண்டுபிடிக்க வந்த? இப்ப பாரு, உன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்காத மாதிரி நான் பண்ண போறேன். ரெடி. இந்த கேஸை திறந்து வச்சுட்டு அந்த அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டா போதும். கொஞ்ச நேரத்தில் அயன் பாக்ஸ் சூடாகி துணி கரிஞ்சு தீ பிடிச்சிடும். உடனே கேஸ் பத்தி சிலிண்டர் வெடிச்சு செதறும். கூடவே இந்த ஆதிராவும் செதறப்போம். அகிலா, இவ செத்துருவா. ஆனா அந்த நர்ஸ் என்ன பண்றது? அவளுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. கவலைப்படாத சாரு, இந்த ஆதிரா செத்ததை கேள்விப்பட்டு அவ பயந்து போய் எங்க நம்மளையும் கொன்றுவாங்களோன்னு பேசாம இருந்துருவான். வாயவே திறக்க மாட்டான். அப்ப சரி ஆதிரா, உன் கேம் ஓவர்.
பாய். வா. ஆதிரா பாய். சாவடி மாச்சாரு. சார், ஆதிரா போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவ வரலையே. கொஞ்சம் பொறுங்க மேடம், வந்துருவாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வீடு தெரிஞ்சாலாவது போய் என்னன்னு பார்க்கலாம். அகிலனோட வீடும் தெரியாது, இப்ப என்ன பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஆதிரா கிட்ட ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் கொடுத்து விட்டுருக்கேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு என் மொபைல்லே தெரிஞ்சுது. வாங்க போலாம். ஆ. எனக்கு என்னமோ இந்த வீடு தானான்னு டவுட்டா இருக்கு. இல்லை மேடம், டிவைஸ் உள்ள இருக்கிற மாதிரி தான் காட்டு. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் யாராவது வாங்க. இது ஆதிரா வாய்ஸ் தான். வந்து காப்பாத்துங்க. ஆதிரா, அம்மா அம்மா, சிலிண்டர்ல இருந்து கேஸ் வந்துட்டு இருக்கு, வாங்க. அம்மா சார், நம்ம உடனே உள்ள போய் ஆகணும். ஆதிரா ஆபத்துல இருக்கா. ஆதிரா, வாங்க. ஆதிரா, அம்மா சார், முதல்ல அந்த அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணுங்க சார். அம்மா நீங்க கேஸ் ஆஃப் பண்ணுங்க. உனக்கு ஒண்ணும் இல்லையே? இல்லம்மா, பயப்படாத, பயப்படாத ஆதிரா. ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? யார் உங்களை கட்டி போட்டது? அந்த அகிலனு சாரு வந்தா. அப்ப சாரு உயிரோட தான் இருக்காளா? அவளை நீ பாத்தியா? ஆமாம்மா.
பாவி, செத்த மாதிரி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திருக்கா. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுமா, இல்லன்னா அந்த சாருவை அடுத்து அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சாரு சிக்கனாதான் நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீரும். சரி சரி, அடுத்து அவங்கள தேடுறதா நம்ம வேலை. இங்க நிக்க வேணாம், கிளம்புங்க. பாத்து. வா. நில்லுங்க, இங்க வா. 2 பேரே எங்க ரொம்ப நேரமா ஆளை காணோம், எங்க போயிருந்தீங்க? போயிட்டு முழுசா வந்திருக்கோமே நினைச்சு சந்தோஷப்படு. விட்டா ஆதிரா இந்நேரத்துக்கு எரிஞ்சு கறிக்கட்டை ஆயிருப்பா. என்ன சொல்ற? ஆதிராவுக்கு என்ன ஆச்சு? ஆதிராவை கட்டி போட்டு கேஸ ஓபன் பண்ணி வெடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. யாரு? அந்த அகிலனும் சாருவும் தான் அத்தை. சாருவா? அவ எப்படி? அவதான் செத்து போயிட்டாளே. அப்படிதான் எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான். இன்னைக்கு கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு நான் அங்க போனேன். அப்போ சாரு சாகல. அவன் நம்மள எல்லாம் சாகடிச்சிருவான் பிசாசு. என்னது, சாரு சாகலையா? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. அப்போ சாருவை பிடிச்சிட்டா திரும்ப உடனே வெளியில கொண்டு வந்துடலாம். ஆனா இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியலையே. கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கியா? விட்டா சாரு சாகலன்னு என்னைய நம்ப வச்சிருவ போல இருக்கு. அத்தை, உண்மையாதான் சொல்றேன், சாரு சாகல. நீ வாய் மூடுறியா? சாரு எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டா. அவ எப்படி எந்திரிச்சு திரும்ப வருவா? ஏதாவது கனவு கண்டியா? நானும் அங்கதான் இருந்தேன். ஆதரவா கட்டி போட்டிருந்ததை நானும் பார்த்தேன். சாருவ பாத்தியா? சாரு தான் இவ்வளவு கட்டி போட்டு. சாருவ நீ பாத்தியா? இல்ல, ஆதிரா தான் பார்த்ததா சொன்னா. அப்படின்னா இவ என்ன மட்டும் ஏமாத்தல, உன்னையும் சேர்த்துதான் ஏமாத்துறா. ஏன் ஆதிரா இப்படி போய் சொல்ற? சாரு செத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தானே திருமாரன் ஜெயிலுக்கு போனா. முடிஞ்சா கோவிலுக்கு போய் அவனை காப்பாத்து கடவுளேன்னு கதறு. சாருவ பார்த்தேன்னு இங்க வந்து உளராத. ஐயோ அத்தை, நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்? நான் இவ்ளோ சொல்லி நீங்க நம்பலல்ல. சாரு உயிரோட இருக்கிறத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அப்ப சாருவ பொணமா பார்த்தது என் கண்ணு என்ன பொய்யா? போய் சொல்லி ஆதிராவுக்கு என்ன ஆக போகுது? அவ திருமார மேல இருக்கிற அக்கறையில தானே இப்படி கஷ்டப்படுறா. அது அக்கறை இல்ல, ஆர்வ கோளாறு. அந்த ஆர்வ கோளாறாலதான் சாருவ பிடிக்க போறேன்னு சொல்லி கோயிலுக்கு போய் திருமாரனை பிடிச்சு ஜெயில போட்டிருக்கான். ஏய், அன்னைக்கே உன்கிட்ட இனிமே சாரு உயிரோட இருக்கான்னு உளராதுன்னு வேற வேலையை பாருன்னு சொன்னா இல்லையா? என் பேச்ச மீறி மறுபடியும் சிபிஐ வேலை பார்த்துட்டு இருக்கியா? ஐயோ, நான் சொல்றத நம்புங்க அத்தை. சாரு உயிரோட இருக்கா இருக்கா இருக்கா. சரி, அதுக்கு ஆதாரம் இருக்கா? சாரு உயிரோட இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு சாரு தான் அத்தை ஆதாரம். இந்த மழுப்புறதெல்லாம் வேணாம். ஆதாரம் இருக்கா இல்லையா? ஐயோ, வேணும்னா நீங்க அந்த அரசு. வேண்டாம் ஆதிரா. சாரு செத்து இந்த குடும்பத்தை நாசம் பண்ணா, நீ இருந்து எங்களை நாசம் பண்ணாத, புரியுதா?
ஆதிரா, அழாத ஆதிரா. வா. சீக்கிரம் நான் சொன்ன இடத்துல தேடி பாருங்க. ஆமா, ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். வாங்க மேடம். நான் எவ்வளவு விசாரிச்சு பார்த்துட்டேன், தேடியும் பார்த்துட்டேன். சாரும் அகிலனும் எங்க இருக்காங்கன்னே தெரியல மேடம். பேசாம சாரு உயிரோட தான் இருக்கான்னு கோர்ட்ல சொன்னா என்ன? அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க மேடம். அதான் ஆதிரா சாருவை பார்த்துட்டாளே. கோர்ட்ல ஆதிரா சாட்சி சொன்னா போதும்ல. அம்மா, நான் சொன்னதை நம்ம வீடே நம்பல. அப்புறம் எப்படிமா கோர்ட் நம்பும்? அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்க சாட்சியை ஏத்துக்க மாட்டாங்க. ச்சே, ஒரு அடி ஏறினா 10 அடி சறுக்குது. திருமாறனை காப்பாத்த ஒரு வழி தெரிஞ்சதுன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப அந்த வழியும் மூடிடுச்சே. இனி என்னதான் பண்றது மேடம்? சார், ஒரு ஐடியா. சாருவ உயிரோட பார்த்த இன்னொரு சாட்சி அந்த நர்ஸ் கவிதா இருக்காங்கல்ல, அவங்கள கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல சொன்னா? நல்ல யோசனை தான் ஆதிரா. ஆனா அவ சொல்லுவாளா? டவுட்டு தான் மேடம். ஏன்னா சாட்சி சொல்ல போய் அந்த டாக்டர் வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துருவாங்க. எனக்கு அப்படி தோணல. கவிதா பயப்படுற பொண்ணா இருந்திருந்தா சாரு உயிரோட இருக்கிறத என்கிட்ட வாண்டடா வந்து எதுக்கு சொல்லணும்? எனக்கு என்னமோ அவங்க இந்த ஐடியாவுக்கு ஒத்துக்குவாங்கன்னு தான் தோணுது. அவங்க கிட்ட முதல்ல பேசி பார்ப்போம். அவங்க மட்டும் வந்து உண்மையை சொன்னா நிச்சயமா கோர்ட் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப உடனே அவளுக்கு கால் பண்ணு. சரிம்மா. The subscriber is currently switched off. Please try after some time. மா, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்போ என்ன பண்றது? இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல்ல தானே இருப்பாங்க, நம்ம அங்கேயே போய் பார்த்துடலாம் வாங்க. ஆமா ஆதிரா, வா போலாம். ம். மேடம், நர்ஸ் கவிதா எங்க இருக்காங்க? அவங்கள கொஞ்சம் கூப்பிட முடியுமா? அவங்க இங்க இல்ல. ஏன் கவிதா இன்னைக்கு லீவா? லீவெல்லாம் இல்ல, வேலையை விட்டு போயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? நேத்து கூட இருந்தாங்களே. என்னன்னு தெரியலங்க, திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு வர ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேற ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னா அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அவங்க வீட்டு அட்ரஸ் தர முடியுமா? கேஷியர் கிட்ட தான் இருக்கு, ஆனா அவர் பேங்க் போயிருக்காரு. ஏன் கவிதா திடீர்னு வேலையை விட்டு போனா? என்னன்னு தெரியலையேம்மா. ஒருவேளை சாருவும் அகிலனும் வந்து மிரட்டி இருப்பாங்களோ? அப்படிதான் நானும் நினைக்கிறேன். நமக்கு இருந்த ஒரே ஆதாரம் கவிதா தான். அவ இல்லைன்னா திருமாறனை வெளியே கொண்டு வர முடியாதே. ஆமாம்மா சார், எப்படியாவது நம்ம கவிதாவை கண்டுபிடிச்சி ஆகணும் சார். உங்க போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எப்படியாவது அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சிடுறீங்களா? சரி, நம்ம இங்க நிக்க வேண்டாம், வாங்க வெளியில போலாம். ஆதிரா தப்பிச்சிட்டாளே. பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு. ஆதிரா செத்துருவான், திருமாறனும் ஜெயில கிடக்குறான். இனி அவன் சொத்தெல்லாம் வீட்டுல உள்ளவங்கள மிரட்டியே புடிங்கிடலான்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். இப்படி மொத்தமும் நாசமா போச்சு அகிலா. அதை விடுச்சாரு. இப்ப அதை விட ஒரு முக்கியமான ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. நீ உசுரோட இருக்கிறத ஆதிரா கண்டுபிடிச்சிட்டா. இனி அவ சும்மா இருக்க மாட்டான். புருஷனை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு அவ அடுத்த நடவடிக்கையில இறங்குவா. என்ன நடவடிக்கை? அவளால என்ன பண்ண முடியும்? நீ சாகலன்னு கோர்ட்ல ஃபைல் பண்ணுவா. பண்ணிட்டா உடனே அவ சொல்றத கோர்ட் நம்பிடுமா? ஆனா அந்த கவிதா நான் சொன்னா நம்பும்ல. ஆதிரா அவளை சாட்சியா மாத்துவா. அந்த கவிதா நீ அட்மிட் ஆயிருந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற நர்ஸ். அதனால அவ சொல்றத நிச்சயமா கோர்ட் நம்பும். அதை விசாரணைக்கு எடுத்துக்கும்.
என்ன சொல்ற அகிலா? ம் ஆமா சாரு. கோர்ட் ஆர்டர் போட்டா போலீஸ் வளையத்துக்குள்ள டாக்டர், பணத்தை எரிச்சவங்க, அந்த மாதிரி எல்லாருமே சிக்கிடுவாங்க. அவங்கள 2 தட்டு தட்டினா மொத்த உண்மையும் உளறிடுவாங்க. அகிலா, அப்படி நடந்தா நம்ம மாட்டிப்போம் அகிலா. ஆதிரா கையில நர்ஸ் கவிதா சிக்கவே கூடாது. அவளுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும் அகிலா. இல்லனா நம்ம கனவு எல்லாமே வேஸ்டா போயிடும். காலம் ஃபுல்லா நம்ம 2 பேரும் ஜெயில தான் இருக்கணும் அகிலா. அந்த ஆதிரா கையில நான் தோக்கவே கூடாது. ஏதாவது செய்ய அகிலா ப்ளீஸ்.